Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோவில் என்னோட ப்ரீ வெட்டிங் ஷூட் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த ஷூட் வந்து நாங்கள் எப்போ எடுத்தோன்னா என்னோட மேரேஜ்க்கு ஒரு 3 days பிஃபோர் தான் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டே வந்து எடுத்தது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளான்லேயே இல்லை, இது பண்ணவே வேணாம் அப்படின்னு தான் இருந்தது. பட் ஆனால் எல்லோரும் கேட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி எங்களை எடுக்க வச்சாங்க. ஸோ அதனால் திடீர்னு ஒரு டக்குன்னு இந்த அவுட்ஃபிட் வந்து சூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு லொக்கேஷனில் தான் போய் எடுத்தோம். என்னோடய மேரேஜ் வந்து கேரளாவில். ஸோ நான் எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக். ஸோ அதனால் அங்கேயே வந்து காப்பில் பீச்சில் தான் நாங்கள் வந்து லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பக்கம் தானே, அதனால் நான் வண்டியில் போகிறப்பே வந்து மேக்கப் பண்ணிடலாம், எப்படி வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போய் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே ஸ்வெட் ஆகிடுமோன்னு நினச்சி தான் நான் காரில் ரெடி ஆகலான்னு வந்தேன். ஸோ வெளியில் வந்தோடனே கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததா, அதனால் கார்லேயே உட்காந்து ரெடி ஆகிட்டு வந்தேன். ஷூட்டுக்கு வந்து நான், என்னோடய சிஸ்டர், அப்புறம் என்னோடய ஃபியான்சி, அவங்களோட தம்பி, அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபர், நாங்கள் 5 பேர் தான் வந்து போயிருந்தோம். சாக் எடுத்தீங்களா? ஆக்சுவலாக என்கிட்ட வந்து மிரர் கூட இல்லை, ஹேண்ட் மிரர் கூட இல்லை. நான் வந்து கேமரா பார்த்து தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். காம்பேக்ட் பவுடரில் இருக்க அந்த சின்ன மிரரும் அப்புறம் ஃபோனில் பார்த்து தான் அப்படி தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். வெஸ்டர்ன் லுக்குங்கிறனால நமக்கு மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாக கிடையாது, லைட்டாக எப்போயே ரெடியாகி கிளம்புற மாதிரி தான் நான் அன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஒரு 20 minutesல நாங்கள் வந்து லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு எடுத்த கேமராமேனோட இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். புது ஷூ ഇടല്ലേ തമ്മി നോക്കി ഓ ബാക്കിൽ ആരെങ്കിലും ഉണ്ടോ? ഇവിടൊക്കെ കഥ പറ, തിരിച്ചറിഞ്ഞേ ചുമ്മാ സംസാരിച്ചിട്ട് കാണല്ല. ഓക്കെ, ആ ചെയ്തോ. ഇപ്പഴും തോളിലോട്ട് കിടന്നോ, തോളി കിടന്നോ.
നല്ല കറക്കം വീഡിയോ തള്ളിക്കോ മതി. തട്ടിക്കാം. இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. അങ്ങനെ എടുത്താ മതി. കളയല്ലേ പിടിക്കുന്നില്ല. ശരി പഠിക്കുന്നു. ഇപ്പൊ കയ്യാൻ കുഴുകാൻ കളയും. ഇങ്ങനെ ഇതും പിടിച്ചോണ്ടാണ് ഞാൻ അവിടെ ഇരുന്നത്. കണ്ടില്ല വണ്ടിയുടെ ചാവി പറയുന്നില്ല. അതെടുത്ത് രാത്രി വരുന്നാ ഭയങ്കര താഗ് എടുത്ത് തങ്ങവല്ലേ താങ്ങുന്നു. ഒരു ജ്യൂസിക്ക് എത്ര കടയിൽ നമ്മ തേടി ഇറങ്ങണം. ശരിയാണ് ഗായ്സ്, ഒരു കടയിൽ ജ്യൂസ് ഇല്ല ഗായ്സ്. എല്ലായിടത്തും ഫ്രൂട്ട്സ് നടത്തി വെച്ചിരിക്കുന്നത്. പക്ഷേ ജ്യൂസൊന്നും ഇല്ലാത്ത കേരളത്തിലാണ് ഞങ്ങളിവിടെ വന്ന് കിടക്കുന്നത് ഗായ്സ്. கொஞ்சம் தண்ணி கிடைச்சா போதும்னு இருக்கு எங்களுக்கு. ஜூஸ் இல்லை. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.